அவசியம் என்ற தலைப்பில் உரையாற்ற ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் இணைப்பில் இணைந்துள்ளார். சிந்தனைக்கு முன்பாக அவரை பற்றிய சிறு அறிமுகம் செய்ய விளைகிறேன். ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் பயின்றவர். BA, MSc, MPhil மற்றும் தற்போது PhD இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஆராய்ச்சி படிப்பை பயின்று வருகிறார். சிறந்த பிசினஸ் உமனாகவும் திகழ்ந்து வருகிறார். மனவளக்கலையில் 2005 இணைந்து 15 வருடங்களாக அருட்தொண்டாற்றி வருபவர். நேச்சுரோபதி டாக்டராகவும் பெண்களுக்கான கவுன்சிலராகவும் இருந்து வருகிறார். ஆராய்ச்சி படிப்பு மட்டுமல்லாத பல பட்டங்களை பெற்ற அம்மா அவர்களிடமிருந்து கல்வியின் ரகசியத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிய இருக்கிறோம். பெங்களூர் ஸ்ரீராமபுரம் ஸ்கை ட்ரஸ்டை சேர்ந்த ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்களை உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பிலும் இணைப்பில் இணைந்துள்ள உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்று வாழ்த்தி இத்தலத்தை அவர் வசம் அளிக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எல்லாம் வல்ல இறை அருளையும் குரு அருளையும் வணங்கி, உலகில் தோன்றிய அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வணங்கி, என் பெற்றோர்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மிக சிறந்ததோர் தலைப்பை துவங்க உள்ளேன். தலைப்பு கல்வியின் ரகசியம். கல்வியின் ரகசியம் முடிஞ்ச வரைக்கும் இந்த அரை மணி நேரத்துல எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு புரிஞ்சுக்கலாங்க. முதல்ல கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வி முதல்ல தோன்றியது எப்படி? அதாவது கல்வி முதல்ல தோன்றுச்சுங்களா இல்ல ஓவியம் தோணுச்சான்னு பாத்துக்கலாங்க. முதல்ல மனிதன் தோன்றிய காலத்தில் தான் பார்த்த விலங்குகளை, பறவைகள், இயற்கை எழில்கள் இவற்றையெல்லாம் தன் கையில கிடைச்ச பொருட்களால வரைஞ்சு பாக்குறாங்க. இந்த தண்ணி அப்புறம் பாத்தீங்கன்னா மணல்ல, மரத்துடைய பால்ல, அந்த பட்டையில வரும் பால்ல, மரக்குச்சியில, மலை, கூகை, கற்கள் என்னென்ன மாதிரி இடங்கள் எங்க கிடைக்குதோ எந்தெந்த பொருள்ல எழுத முடியுமோ அதை வரைஞ்சி பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அப்படிதான் வளர்ந்தது. அதுக்கடுத்துதான் அவங்க சூழ்நிலையில என்னென்ன பறவைகள் எப்படி கத்துதுன்றத வந்து இவங்க அதை கூவி பாக்குறாங்க. தன்னுடைய தொண்டை வளத்தால இது எப்படி கத்துது, நாம எப்படி கத்திட்டு இருக்கோம் அப்படின்றது பார்த்து அதனுடைய உச்சரிப்பு, அந்த வார்த்தையிலயும் அந்த கழுத்து, அந்த தொண்டையில இருந்து வர உச்சரிப்பு என்ன மாதிரியானது, அப்புறம் அடி வயிற்றுல இருந்து என்ன சத்தம் வருது அப்படின்றத ஒரு விலங்கினத்துல இருந்து வரும்பொழுது தன்னுடைய உணர்வுகளை வச்சு வார்த்தைகள் எப்படி வெளியே வருதுன்றத வச்சுதான் மொழிகள் தோன்றின. அப்போ இதுல எந்த மொழி முதல்ல தோணுச்சு அப்படின்ற கொஸ்டின் அது அப்புறமா பாத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கல்வியை பத்தி. சரி, அப்படி வந்த மொழிகள்ல காலம் செல்ல செல்ல அங்கங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மொழிகள் உருவாயிருக்கு. அந்த வார்த்தைகள் அந்தந்த காலத்துல மக்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையுடைய மொத்த என்ன சொல்றதுன்னா திட்டங்கள் எல்லாம் எழுதாக்கிலாவின்னு சொல்லுவாங்க. குருகுலத்துல கூப்பிட்டுட்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பின்பற்றி என்னென்ன விஷயங்களை அவங்களுக்கு தெரிய வைக்க முடியுமோ அதை குரு ஒருத்தர் சொல்லுவாங்க, இவங்க காது மூலியமா கேட்டுக்குவாங்க, அது மூலியமா எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்தடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அழியாம இருக்கிறதுக்கு ஓலைச்சுவடிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா தகடுகள், மரப்பட்டைகள், கல்வெட்டுக்கள் இதுல எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அவங்க அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான அறிவு முறைகள் எல்லாமே எழுதி வச்சதுக்கு அப்புறம் இயற்கை சீற்றத்தாலையும் நீருடைய சீற்றத்தாலையும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில ஓலைச்சுவடிகள் அப்புறம் கல்வெட்டுக்கள் உள்ள வார்த்தைகள்லாம் மிஸ் ஆயிடுதுங்க. அப்படியே மிஸ் ஆனாலும் அழியாம இருக்குன்றத பார்த்த மனிதன், இனி வரும் காலங்கள்ல இது மாதிரிதான் எழுதி வைக்கணும், நம்ம வேற எதுலயும் எழுதி வச்சா மரமும் மத்த தீ பிடிச்சு எரியும் பொழுது மரப்பட்டையெல்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்ப எந்த ஒரு இது அழியாம இருக்குமோ அதுல எழுதி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் காலம் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் எழுதி வைக்க முடியாம போயிடுதுங்க. அப்போ மரத்துண்டு கறி கிடைக்குது. அதை வச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு பலகையில எழுதி பார்த்தா
சரியா தெரியல. அப்போ தண்ணியில இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கற்கள், சிப்பி முத்துக்கள் அதெல்லாம் எடுத்து அதுல எழுதி பழகுறாங்க. அப்ப கருப்பான ஒரு பலகை மேல வெள்ளது எழுதுனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய எழுதலாம். அதுக்கு அடுத்ததான் அதுல வந்தது தான் அந்த அந்த என்ன சொல்றதுங்க, பலப்பங்க, அப்புறம் வந்து சாக் பீஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்ததா தான் வந்தது. இப்படி வந்த கல்வியில, அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிப்படியா மனிதனுடைய அறிவு முன்னேறுது. முன்னேறினதுக்கு அப்புறம் அந்த கார்பனையே வச்சு மரப்பலகையில போட்டோம்னா பென்சில் உருவானது. அதே வந்து அத அழிக்கக்கூடிய எரேசர், பென்னு இந்த மாரி எல்லாம் சில உற்பத்தி எல்லாம் நமக்கு வந்ததுங்க. சொல்லிக் குடுக்க ஈஸியா இருக்கும். வாழ்க்கையுடைய மொத்தம் அதாவது இயற்கை சார்ந்ததோ, மத்த ஏதோ ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்னு, பென்சில் இதெல்லாம் வந்ததுங்க. சரி. ஆ அ அப்புறம் காலம் செல்ல செல்ல என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் குறைஞ்சுட்டாங்க. பயிலும் மக்கள் அதிகம். அதாவது நெறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமா இருக்கு. மக்கள் அதிகமாயிட்டாங்க. இது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொன்னோனே, பள்ளிக்கூடங்கள் அங்கங்க என்ன பண்ணாங்க, மரத்தடி பள்ளிக்கூடங்கள், கோயிலுங்க, சத்திரங்கள். ஏன்னா குழந்தைங்கலாம் விட்டு அப்பா, அம்மாவ விட்டு ரொம்ப தூரம் ஆசிரியர தேடி வரணும். மறுபடியும் வர வழியில காடுங்கள்ல விலங்கு இனங்கள் சாப்பிட்டுருங்க. இந்த மாரி இருக்கும்பொழுது, அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான இடங்கள பார்த்துக்குனாங்க. ஆசிரியர் அங்கேயே ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி, மரத்தடி பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், சத்திரங்கள், ஆராய்ச்சி மையங்கள், பள்ளி வாசல்கள், அப்புறம் வந்து சில சில ய சில இடங்களெல்லாம் குடுத்து பயின்றாங்க. பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க் பென்னு, பால் பென்னு, கம்ப்யூட்டர் காலம் இப்போ வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கு, அப்புறம் கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, பேடு, மொபைலு, ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ வளர்ந்து வர காலகட்டத்தில நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுவரைக்கும் நாம பார்த்துட்டு இருக்கோங்க. சரிங்களா? சரி. இப்படி வளர்ந்த கல்வி, இதுல நன்மை என்ன, தீமை என்னன்னு பார்க்கலாங்களா? நன்மை என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, எழுத்துக்கள் மூலம் வார்த்தைகளை கற்றுக்கொண்டதால் அனைவரிடத்திலும் வந்து எளிதாக எடுத்து பேச முடியும், விளக்கிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறு வயதிலேயே 5 அல்லது 10 வயசுக்கு 10க்கும் மேற்பட்ட பாஷைகள கத்துக்கலாம். இப்ப இருக்கிற காலகட்டத்தில. இதனால உலக விஷயங்கள் உலகத்துக்கு சுத்தி வரலாம். உலக விஷயங்கள ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம டிவிய தட்டி விட்டா போதுங்க. எத்தன சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலேயே நம்ம அ பாஷை தெரிஞ்சவங்களுக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இப்ப சாதாரணமா நம்ம கர்நாடகால எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எல்கேஜி ஸ்டூடண்ட்ட பார்த்தீங்கன்னா 5 பாஷை தெரியுங்க. தாய்மொழி ஒண்ணு. அது தெலுங்கோ, மலையாளமோ ஏதோ ஒண்ணு கத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பிரெஞ்சுன்னு ஒண்ணு இருக்கும். ஹிந்தி, கன்னடா, இங்கிலீஷு. ஸோ 5 லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அக்கம் பக்கத்துல யாராவது மராட்டிக்காரர் இருந்தா, அதுவும் பேச பேச பழகிக்கிறாங்க. ஸோ ஈஸியா கத்துக்கிறாங்க. இ மனித வாழ்க்கை தேவையான அனைத்து இயந்திரங்களையும், பொருட்களையும் கண்டுபிடிக்க முடிகிறது. அவங்களால முடிஞ்சு அத அனுபவிக்கவும் முடியுது, படிப்பால. அதன் மூலம் பாடத்திட்டங்கள் அதிகமாகின்றன. இப்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு ஒரு கணக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முற்காலத்துல ஒரு மேத்ஸ்ன்னா அதுல வந்து வகுத்தல், பெருக்கல் இவ்வளோ தான் இருக்குங்கள. கழித்தல், இதெல்லாம் இருக்கும். பட் ஆனா இப்ப வந்து அந்த அக்கவுண்ட்ஸ படிச்சு, அக்கவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆ பிகாம், அதுக்கு அடுத்ததா வந்து சார்ட்டர்ட் அக்கவுண்ட் அந்த மாரி போதுங்க. இப்ப இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மிஷினரி இன்ஜினியரிங் அதுல பிரிவு பிரிவா போயிட்டு இருக்குங்க. ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சரி. பிறருக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் உருவாயின. நெறைய பேர் வந்து டீச்சர்ஸா புரொஃபஸராவும் உருவாயிருக்காங்க. முற்காலத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, திறமையான ஆன்றோர்கள், சான்றோர்கள், புலவர்கள், மகான்கள் இப்படியெல்லாம் கிடைச்சாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக் குடுக்குறப்போ, கத்தி அதாவது கத்தியுடைய நன்மை என்ன? அத பிடிக்கக்கூடிய வலிமை என்ன? எந்த வயசுல அத பிடிக்க முடியும்? அதனுடைய கூர்மை என்ன? அப்படின்றத ரொம்ப பக்குவமா சொல்லிக் குடுத்தாங்க. ஈவன் பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை இடத்துல அந்த கத்தி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதே இக்காலகட்டத்துல மொபைல பத்தி அதுல நன்மை என்ன? அது எந்த வயசுக்கு நம்ம குடுக்குறோம்? அதனால தீமை என்னன்றத நம்ம பெற்றோர்கள் அறிஞ்சிருக்காங்களா? அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மதான். இத வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்லைங்க. எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை சாப்பிடல, என் குழந்தை அத பார்த்தா தான் சிரிக்கிறாங்களே, அத பார்த்தா தான் சும்மா இருப்பாங்களே, அப்படின்றத அந்த எந்த ஏஜ்க்கு அந்த மொபைல குடுத்துடுறாங்கன்றது பாருங்க. சரிங்க. கல்வியுடைய இப்ப நன்மை வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப கல்வியுடைய தீமைகளை பார்க்கலாங்க. கல்வி கற்ற பின் ஏற்ற இறக்கம் பார்ப்பது அதிகம். அதுவும் இக்காலத்துல. சப்போஸ் அப்படி பார்த்துக்கோங்க. டாக்டருடைய மதிப்பு வேற, இன்ஜினியருடைய மதிப்பு வேற, டீச்சர்ஸ்க்கு மதிப்பு வேற. இந்த மாரி குழந்தைங்களுடைய படிப்புக்கும், பேரண்ட்ஸ் உடைய ம ஏற்ற குறைவு பார்க்கறதுங்க. சரிங்க.
படிப்பிற்கு தகுந்தவர் போல் துணியை தேடுறது, திருமண செலவுகள் அதிகம். ஒரு பெண் வந்து 2 டிகிரி முடிச்சிருந்தாங்க நிக்கோங்க. அந்த டிகிரி வந்து மாப்பிள்ளை படிச்சிருக்கணும். இல்ல அத விட அதிகமா படிச்சிருக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான அ என்ன சொல்றதுங்க, வரதட்சணை எல்லாம் குடுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அதுக்கு என்னென்ன மாரியான அவங்க சுமைகள் தாங்க வேண்டியதா இருக்குன்னு பாருங்க. படிப்பு செலவுன வந்து தொழில் மூலமா ஈடுகட்ட பணம் சுரண்டுதல். சரி எப்படியோ அப்பா, அம்மா படிக்க வச்சுட்டாங்க. படிச்ச பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போனோனே அந்த பணத்த நம்ம திருப்பி குடுக்கணும். அப்பா, அம்மா கடன் பட்டுருப்பாங்க. இல்ல இந்த பணம் நான் உனக்கு இவ்வளோ லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்னு அப்பா, அம்மா சொல்லி காட்டும் பொழுது, சம்பளத்த விட கிம்பளமும் அதிகமா வாங்க வேண்டியதா இருக்கும். அப்ப லஞ்சம்ன்றது அத கை குடுத்து, அத தனியா வாங்க வேண்டியதா இருக்கு. இது மட்டும் இல்லாத பெற்றோர்களின் மோகம் என்ன? சில படிப்புக்கு முக்கியத்துவம். கடன் பட்டு படிக்க வைக்கணும். ஐயோ! நான் வந்து படிக்கல. என் குழந்தை என்னுடைய சுற்றமெல்லாம் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த படிப்ப மட்டும் தான் என் குழந்தை படிக்கணும். அப்ப பண சுமைய அதிகமா பெற்றோர்கள் ஏத்துக்கிறது. சில பிள்ளைகள் வந்து அத படிக்க முடியாம கஷ்டப்பட்டு உயிர் இழக்கிறதும் ஏற்படும். இப்போ நமக்கு இந்த காலகட்டத்தில முதல்ல அதிகமா பேப்பர் நியூஸ்லயோ, இல்ல டிவிலயோ, மொபைல்ஸ்லயோ அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். நீட் எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாம் நெறைய விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி. படிப்பு கடன் வங்கியில் என்னென்ன பாருங்க. படிப்பு கடனுக்கு பேங்க்ல வாங்குறது. அப்புறம் திருமண கடன், வீடு கடன், வாகன கடன், பெர்சனல் கடன், பிசினஸ் கடன். இதனால கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாரியான மன உளைச்சல். சரி. இந்த கடனை அடைக்க வெளியூர் மோகம். சரி கடன் பட்டுட்டோம். சரி வெளியூர் மோகத்துக்கு போகணும். அப்போ வெளியூருக்கு போகணும். பெற்றோர்கள், பிள்ளைகள் பிரிந்திருப்பது. இதனால மன உளைச்சல், உயிரிழப்பு இதெல்லாம் நெறைய ஆயிட்டு இருக்குங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பாடத்திட்டத்தை படித்தால் வேலை வாய்ப்பு குறைவு. அதாவது இன்ஜினியரிங்கே எல்லாரும் படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? அதுலயும் ஏமாற்றம் ஏற்படுது. அப்ப என்ன பண்றாங்க? படிச்ச படிப்புக்கு திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, தீய பழக்கங்கள், ம தேவையில்லாத அ மது அடிமையாகிறது. சிகரெட், போதைப் பொருட்கள், தீவிரவாதத்தனம், தற்கொலைப்படை இந்த மாரியான அடியாட்கள், கூட்டம் இந்த மாரி எல்லாம் சில பிரச்சனைகள நாம சந்திக்க வேண்டியதா இருக்கு. சரிங்க. பிறர் பேசும் வார்த்தைகள் மயக்கத்தில் புரியாது. கல்வி பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு உயிரிழத்தல். அதாவது 5 வருடம் இன்ஜினியரிங் வேலை இல்ல. சேல்ஸ் பாயா வியாபாரம் போணும். ஐயோ! இன்ஜினியரிங் படிச்சு நீ சேல்ஸ் பாயா போயிட்டு இருக்கியா? இந்த மாரி ஒரு சிலர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதிலேயே கொஞ்சம் மன உளைச்சல். இதனால் பணம், நேரம் இழப்பு. அப்போ இந்த 5 வருஷம் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ பணம் செலவாகுது? எவ்வளோ நேரம் ஆகுது? சப்போஸ் அந்த வேலை கிடைக்கலன்னா ஒரு சிலர் சூசைட் பண்ணிக்கிறது. அப்படியே கிடைச்ச வேலையே ஒரு சில வேலைகள தாழ்வா நினைக்கிறது. இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் தீமைகள். சரிங்க. அதுக்கடுத்து போதுமான அளவு அ இன்னைய உலகம் நடைமுறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய சில வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, காதல் கதைகள், புத்தகங்கள் படிக்கும் பொழுது தவறான விளைவுகள், அவ்வளவு விளைவுகளும் அதனால கண்ல பார்த்து பழகும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிறாங்க. அப்புறம் மனிதாபிமானம் இல்லாத கலப்படங்கள் அனைத்திலயும். படிச்சிருக்கோம், தெரியும். இருந்தாலும் அத செய்யறோம். காரணம் என்ன? நான் வந்து முன்னுக்கு வரணும் அப்படின்றது. நாகரீக உடை மாற்றங்கள். இதனால் வந்து வந்து மனசு வந்து ரொம்ப பரபரப்பு. ஆண்களின் நடத்தை மாறுதல், பெண்களின் சீரழிவு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரான்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் முன்னையே சொன்னேங்க. கத்தி வந்து அந்த காலத்துல சொல்லிக் குடுத்தாங்க குழந்தைங்களுக்கு. பட் இந்த காலத்துல கேமரான்னு ஒண்ணு எடுத்திருக்காங்க. சரி இந்த கேமரா வந்து எந்த காலத்துக்கு எல்லோருக்கும் தேவையா? எது வந்து இதுக்கு பயன் ஏற்படும்? அப்படின்றது தெரியறதில்ல. படிச்ச பசங்களே நெறைய தவறுகள பண்றதுக்கான காரணம் என்ன? இந்த கேமராவ தவறா உபயோகிக்கிறதுனால எத்தன பெண்களுடைய வாழ்க்கை வந்து சீர்கெட்டு போயிருக்கு. இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு பார்த்துக்குவோம். எடுத்தெறிஞ்சு பேசுதல், புரியாமல் பேசுதல், மிக விரைவில் மரணத்தை முடிவெடுத்தல். எல்லாமே வந்து என்ன? எனக்கு எதுவுமே இந்த சொசைட்டியே சரியில்ல. அவங்க சரியில்ல, இவங்க சரியில்ல. உடனே எனக்கு நானே பார்த்துக்கிறது அப்படின்னு. ஜாதி மத சண்டைகள், போர். அது மட்டும் இல்லாம அ வைரஸ் அதாவது இந்த மொபைல்லயே வந்துட்டு நமக்கு சாஃப்ட்வேர் நல்லதுக்கு தாங்க. அந்த சாஃப்ட்வேர்லயே ஹேங் பண்ற அளவுக்கு வைரஸ். இதெல்லாம் யார்? படிச்சவங்க மட்டும் தான் செய்ய முடியும். படிக்காத பாமரனால செய்ய முடியாது. அப்ப ஆயுதங்கள், எத்தன விதமான போர். பணம், பதவி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம், பதவி, புகழ், மோகத்தால் இதை விடாமல் இருப்பது. பிறருக்கு துன்பம் இழுத்து அதை தக்க வைத்துக் கொள்வது. எப்படியோ அடுத்தவன மெரிச்சிட்டாவது நான் வெளிய வரணும். அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு இப்போ. இன்றைய கல்வியின்
இன்றைய கல்வி நிலை இந்த அளவுக்கு இருக்குங்க. சரி, பணம் சம்பாதிக்க கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடம் என்ன, டியூஷன் சென்டர்ஸ், கேட் சென்டர்ஸ், இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குங்க. பெற்றோர்களுடைய மயக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேபி சிட்டிங்க சேர்க்கிறாங்க. அந்த ஃப்ரீ கேஜி, எல்கேஜி, யூகேஜி படிக்கிறதுக்கு 1,00,000 ரூபாய் கட்டணும். சரி, சாதாரண ஸ்கூல்ல, ஒரு மண்டப ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்தேன், ஐயோ என் குழந்தைக்கு அவ்வளவு நல்ல நாலேஜ் வராது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில மோகம் இருக்கணும். 1 lakh போனா கூட பரவாயில்ல, அங்க வந்து ரெட் டே, கிரீன் டே, மத்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்றாங்க, கலர்ஃபுல்லா தெரியுது, என் குழந்தை இங்கிலீஷ்லயே பேசுறா அப்படின்றது மயக்கத்திலேயே எடுத்துன்னு போய் பணத்தை கூட்டி தனித்தனியான பள்ளிக்கூடங்கள் நிறைய வளர்ந்தாச்சு. ஆனா இதனுடைய முடிவு என்னன்றத வந்து தெரிஞ்சுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க. நம்ம மகரிஷி அவங்க என்ன சொல்றாங்க, கல்வினா எப்படி இருக்கணும், கல்வினா என்ன, கல்வி எப்படி இருக்கணும், இக்காலத்திற்கு இனி வரும் காலத்திற்கும் என்ன விளக்கத்தை தத்துவ ஞானி வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க. அதை நாம் பார்ப்போங்க. எப்படின்னு, கல்வி எப்படி இருக்க வேண்டுமானால் நுண்ணறிவு, நுணுகி பயிற்சியோடு, நுண்ணறிவு, நுணுகி அதாவது ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அதுல ஆழ்ந்து போகிறப்போ அதனுடைய பயிற்சியோடு மனதை தூய்மையாக வைத்துக்கொண்டு தன்னை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். மனித உயிர் கரு தோன்றி படிப்படியாக வளர்ந்த வயது மரணம் வரை வந்து வயது வரை தன்னை பற்றி முழுமையாக அறிய வேண்டும். அந்தந்த வயதிற்கு தகுந்தாற் போல் என்னுடைய வயது என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய கடைநிலை என்ன அப்படின்றத முழுமையே தெரிஞ்சுக்கணும். உடல் உறுப்புகளின் வேலை என்ன, உணவின் அவசியம் என்ன, மகத்துவம் என்ன, உயிரின் ஆற்றல் என்ன, மனம் எண்ணத்தின் ஆற்றல் என்ன, இத்தகைய தெளிவான உணர்வே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போ இருக்க காலகட்டத்துல இருக்கான்றது கொஸ்டின் மார்க்குங்க. சரி, பாப்போங்க. சிறு வயதிலிருந்தே பிராக்டிக்கல் கல்வி, அதாவது உதாரணத்துக்கு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். புக்ல மட்டும்தான் அந்த நாலேஜ். அந்த குழந்தை ஏ ஃபார் ஆப்பிள்ன்றது அந்த புக்ல பாக்குது, அப்படி இல்லைன்னா ரைம்ஸ்ல கேக்குது. அதே நீங்க அந்த ஆப்பிள் பழத்தை கையில எடுத்துட்டு வந்து கொடுத்து அதனுடைய கலர், அது உற்பத்தி ஆகக்கூடியது, அதுக்கு அதனுடைய சுவை ஒன்னொன்னு சொல்லி கொடுத்து அதனுடைய நன்மையும் தீமையும், அது எங்க விளையும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஆழமா பதியும். அப்படி பதியும் போது என்ன ஆகும்னா, கடைநிலை வரைக்கும் ஒருத்தர் வந்து பக்கத்திலேயே இருக்க வேண்டியதுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு பிறவியிலேயே வந்துரும். அப்போ அவங்களே நல்ல ஒரு நாலெட்ஜபிள், ஒரு மாணவி குழந்தைகளும் நாலெட்ஜபிள் ஆகும்போது ஆசிரியர்களை தேடி போக தேவையில்லை. குடும்பத்திலேயே முக்கால்வாசி பாடம் தெளிவா தெரிஞ்சிரும். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம புக்குக்கு படிக்கிறதோட சரி, அது மறந்துடுவோம். இப்படிதான் எல்லா கல்வியும் போயிட்டு இருக்குங்க. சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பண்பாட்டு கல்வி குடும்பத்தில் ஆரம்பிக்க வேண்டும். சரியா கற்பிக்க வேண்டும். மண்ணை பதப்படுத்தினா எப்படி வந்து நமக்கு நிறைய செழிப்பான தாவரங்கள் கிடைக்குமோ, அந்த மாதிரி நம்ம குழந்தைகளை பதப்படுத்தி அந்தந்த குழந்தைங்களுக்கு தேவையா பேசும் பொழுதே நேரத்தை கொடுக்கணும். தாத்தா ஆகட்டும், பாட்டி ஆகட்டும், அப்பா அம்மா இருக்கட்டும். அப்பா அம்மா வேலைக்கு போனா கூட வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க யார் இருக்காங்க, டிவி முன்னால சீரியல் பார்த்துன்னு உட்காராம அந்த குழந்தைக்கு உச்சரிப்பு என்ன இருக்கு, அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னொன்னும் நம்ம கையில தொட்டு உணர்த்தி கொடுக்கும் பொழுது அதை மறக்க முடியாம இருக்கும். சில அனுபவங்கள்லாம் ஒழுக்க பழுக்க அறிவு 4, அதாவது வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்றாங்க, வேதாத்ரி கல்வி வந்து 4 அங்கங்களை கொண்டது. ஒண்ணு வந்து எழுத்தறிவு, தொழில் அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு. எழுத்தறிவு, தொழிலறிவு நம்ம சொல்றதே வேண்டாங்க, ரொம்ப ஸ்பீடா நமக்கு போயிட்டு இருக்கு. ஒழுக்க பழக்க அறிவு சொல்லி கொடுத்தாலும் இந்த காலகட்டத்திற்கு, இப்போ ஒரு ஜீன் பேண்ட் போடுறாங்க நிக்கோங்க, அந்த ஜீன் பேண்ட்ல எத்தனை துளைகள் இருக்குன்னு பார்க்கணும். இதுவும் ஒழுக்கம் தானா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அப்ப ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு, இதை பற்றிய ஞானம் இன்றைய ஆசிரியர்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைய ஆசிரியர்கள் நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட நிலத்துல பணத்தின் முக்கியத்துவம் ஏன்னா தேவைப்படுது, சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை அவங்களுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு. அப்ப வேலை பளு, உடனுக்குடன் வேலை மாற்றம், மன அழுத்தம், இப்படி எல்லாம் போயிட்டே இருந்தாங்கன்னா, டீச்சர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் சரியா இருக்குங்க? ஒரு ஆசிரியர் கிட்ட அவங்க பழகுறதுக்கு சில காலம் பிடிக்குங்க. அதுக்கு அடுத்த வருஷமே இன்னொரு டீச்சர், இல்ல அந்த வருஷத்துலயே இன்னும் 2 டீச்சர்ஸ் அப்படின்னும் பொழுது அவங்க பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா மாறிடுது. எழுத்தறிவு, தொழிலறிவு ஓரளவு முன்னேறி இருந்தாலும் தொழில்நுட்பம் இல்லை. இன்னும் 2 அறிவு வந்து கல்வி அறிவு விடுபட்டு உள்ளது. அதுதான் ஒழுக்க பழக்க அறிவு, இயற்கை தத்துவ அறிவு. சரி,
கட்டாயம் கற்க வேண்டிய தொழில்கள் என்னென்ன அப்படின்னு மகரிஷி கொடுத்திருக்காங்க. விவசாயம், நெசவு, சமையல், வீடு கட்டல், இயந்திர நுட்பங்களை அறிந்து இயக்குதல். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாம் ஓகே. எல்லாமே நம்ம புக்ல படிக்கிறதோட சரி. பிராக்டிகல்ன்றது இல்ல. இத பிராக்டிகலா எடுத்துட்டு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜீன்ல அதாவது நம்மளுடைய கருமையத்துல பதியும் பொழுது எல்லோருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். இயந்திரங்கள், நுட்பங்கள் அறிந்து அதாவது அத உற்பத்தி பண்ணக்கூடியது, அமைக்கிறதும், அதுலயும் இருக்க தீமைகளும் நமக்கு தெரிய வரணும். அந்த தீமை வந்து எனக்கு இல்லையே, அடுத்தவங்களுக்கு தானே அப்படின்னு நினைக்காம, நான் படுற துன்பம் அடுத்தவங்களுக்கும் இருக்குன்ட்டு, அத நம்ம செய்யாம இருக்கிறதுக்கான அறிவும் குடுக்கணும். உதாரணத்துக்கு துப்பாக்கி செய்யும் முறை சொல்றாங்கன்னு பாருங்க. துப்பாக்கி ஆகட்டும், கேமரா ஆகட்டும் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே வந்து சொல்லிக் குடுக்குறாங்களே தவிர, எப்படி எப்படி இயங்கணும்? ஒரு மொபைல் ரிப்பேரிங்னா எப்படி பண்ணணும்? ஆனா அந்த மொபைல்ல இருக்க பிளஸ் என்ன? மைனஸ் என்ன? இந்த மைனஸ நம்ம அடிக்கடி செய்யக்கூடாது. இதுலயே நம்ம எத்தன பேர் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 24 மணி நேரத்துல மொபைல டச் பண்றோம்னு வச்சுக்கோங்க. என்னுடைய டைம் அதுல எப்படி வந்து வேஸ்ட்டா போகுது? WhatsApp, Twitter, Facebook இன்னும் என்ன சாட்டிங், இன்னும் என்னென்னத்துலலாம் என்னுடைய டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. எனக்கு நேரம் பத்தல, நேரம் பத்தல. எல்லாம் தேவைதான். ஆனா, எவ்வளவுக்கு வேணும்? அதோட எனக்கு தொடர்பு என்ன? அந்த தொடர்புல இருந்து நான் எப்படி வெளிய வரணும்ன்றதும் தெரியணும். அதுலயும் அதுலயே இருந்துட்டோம்னா, அது நம்மள வந்து விழுங்க ஆரம்பிச்சுரும். இப்படிதான் போயிட்டு இருக்குங்க இன்றைய நிலை வந்து. சரிங்க. ஒவ்வொரு குழந்தையும் வந்து தொழில் கல்வி கற்கும் காலத்துல மனோதத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம், வாழ்க்கை தத்துவம் இத்தனையும் அறியணுங்க. எல்லாமே இருக்கு. ஆனா புரியாம இருக்கு. தாய் வழியாக கற்பிக்கப்படும் மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம். அப்போ அந்த குழந்தை வந்து எந்த தாய்மொழியில இருக்கோ, அட்லீஸ்ட் அது புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய புத்தகத்துல உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரம் வளர்ச்சி தென்னை மரத்த பத்தி படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வீட்ல வந்து சொல்லும்பொழுது, யாரோ ஒருத்தர் தாத்தாவோ, பாட்டியோ, அண்ணனோ, அக்காவோ யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த தென்னை மரம் இருந்தா பக்கத்துல என்ன இருக்கோ அங்க போய் கூட்டு போய், இதனுடைய வளர்ச்சி எப்படியானது? இதனால வர நன்மைகள் என்னென்னலாம் நன்மை கிடைக்கும்? ஒரு ஒரு பொருளும் என்னென்ன மாரி இருக்கு? சப்போஸ் தீமைன்னா என்ன இருக்கும்? அப்படின்றது பிரிச்சு சொல்லும் பொழுது, அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப தெளிவா விஞ்ஞானபூர்வமா, மெய்ஞானபூர்வமா கண்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உணர்ச்சி மூலியமா தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க அந்த தவற மறுபடியும் செய்யவே மாட்டாங்க. மத்தவங்களுக்கும் நல்லதாவும் செய்வாங்க அது. இதனால் மறதி வந்து ஏற்படவே ஏற்படையாது. அப்படியே வாழையடி வாழையா தொடரும் இது. இம்மாதிரியான கல்வி மட்டுமே மனிதனை மனிதனாக்க வாழ வைக்க முடியும். இக்கால மனிதனை மீட்டெடுக்க முடியும். இது இக்கால இளைஞர்களின் பொறுப்பு. சரி நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ! அவங்க சரியில்ல, கவர்மெண்ட் சரியில்ல, கல்வி திட்டம் சரியில்ல, எல்லாமே சரியில்ல, சரியில்லன்னு சொல்றத விட, நாம என்ன செய்ய முடியும்ன்றத வந்து ஸ்மார்ட்டா யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞிகள் அதாவது 10வது +2 முடிச்சிருக்காங்க நினைக்கோங்க. அவங்க என்ன பண்ணணும்? ஒரு ரோட்ல இருக்காங்க. ஒரு 10 பேர் இருக்காங்க. சரி எனக்கு வந்து கன்னடா எடுக்க தெரியும். உனக்கு ஹிந்தி எடுக்க தெரியும். உனக்கு மேத்ஸ் எடுக்க தெரியும். சரி நம்மல்லாம் ஒரு கூட்டா செஞ்சு, நாம சும்மா மொபைல்ல டைம் வேஸ்ட் பண்ணாம, டிவில வேஸ்ட் பண்ணாம, சும்மா ஏதோ பேசிட்டு இருக்காம, குழந்தைங்களுக்கு அதாவது அந்த தெருவுல இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு 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 வகுப்புல இருந்து 6 வயசு வகுப்பு வரைக்கும் என்னால எடுக்க முடியும். அதுக்கு ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு, ஒத்துமையா எந்த ஒரு ஒத்துமையா ஆரம்பிச்சாலும், ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பிளவு ஏற்படதான் செய்யும். இருந்தாலும், இந்த காலகட்டத்துக்கு இந்தியா மட்டும் இல்ல, உலகமே தெம் தெளிவா நிக்கணும் அப்டின்னா, இளைஞர்கள் கையில மட்டும் தான் இருக்குங்க. ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்துமை இருந்தா மட்டும் தான். அந்த இடத்துல சில வயது கோளாறோ, இல்ல வேற ஏதாவது கோளாறால விடுபட நேரிடும். அப்படி இல்லாம, பண பிரச்சனையால விடுபடாம, நான் எடுத்திருக்கிற நோக்கம் என்ன? 1ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வைக்கணும். அப்போ படிக்க வைக்கும் பொழுது, என்னுடைய பணத்துக்கு முன்னுரிமை குடுக்கக்கூடாது. டியூஷன் ஃபீஸுக்காக நான் முன்னுரிமை குடுக்கக்கூடாது. அவங்களுக்கு புரியணும். புரியணும் அப்டின்னா, அந்த பாடத்த என் டீச்சர் எடுத்த மாரி நான் எடுக்கக்கூடாது. என் டீச்சர விட அட்வான்ஸா நான் எடுக்கணும். அப்டின்ற ஒரு தெளிவு ஏற்பட்டு, அந்த குழந்தைக்கு பிராக்டிகலா சொல்லிக் குடுக்கும் பொழுது, இது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப நல்லதா செயல்படும். மத்தவங்கள நாம குறை சொல்ல தேவையே இல்லைங்க. சரிங்க. கல்வியின் ரகசியம் அ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல்ல ஒரு 50 பேர் ஸ்ட்ரென்த் இருக்குங்க. அப்புறம் இந்த பணம் வரத பார்த்து டியூஷன்ல 50லருந்து 100 பேருக்கு போயிடும். அந்த மாரிலாம் இப்போ
நிறைய இடங்கள் இருக்கு. அந்த மேல எல்லாம் மோகம் போகாம எவ்வளவு வேணும், எந்தெந்த கிளாஸுக்கு எப்படி எப்படி எடுக்கணும்ன்றத புரிஞ்சு செயல்படணுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் மேலை நாட்டு மோகம், நாகரீக மோகம், அந்த மாதிரி எல்லாம் மயங்கிடக்கூடாது. ஒற்றுமை ஒன்றே வெற்றியின் நிச்சயமே. தேவையில்லாத பாடத்திட்டங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த பாடத்திட்டங்கள் எந்தெந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும். ரொம்ப அவங்கள குழப்பணும், அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்ன்ற அளவுக்கு பாடத்தை எடுக்கக்கூடாது. இன்னொரு பாடத்திட்டம் என்ன எப்படி தெரியுங்களா? வரலாறு, பாஸ்ட். அதாவது ஒண்ணு இறந்து போனவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். இல்ல ஃபியூச்சர் நான் எப்படி இருக்கணும், டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கணும், அதுக்கு படிக்கணும், ஏரோஸ்டர்ஸ் ஆகணும், அப்ப நான் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு எடுத்துக்கணும். பட் பிரசன்ட் லைஃப்ல என்னுடைய கல்வி திட்டம் என்ன, என்னுடைய நிலை என்ன, என் நாட்டு நிலை என்ன, எங்கே இதெல்லாம் நான் தேட முடியும்? பிரசன்ட கல்விக்கு வரணுங்க. அப்போ என்னதான் தேவையில்லாத பாடத்திட்டங்கள் இருந்தாலும் அந்த பாடத்திட்டத்துக்குள்ள பிரசன்ட எப்படி சொல்லி கொடுக்க முடியும்ன்ற ஒரு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணுங்க. சரிங்க. இப்போ பகிர்ந்து சாப்பிடுற பழக்கம் அந்த காலத்திலேயே கொடுத்தாங்க. உடன் பிறந்தவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும். இப்ப இந்த காலகட்டத்துல கல்வி இருக்கு, ஆனா எப்படி இருக்கு தெரியுங்களா? தன்னுடைய சொத்துல கொடுக்கல நிக்கோங்க, கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியே கொலை பண்ற அளவுக்கு இருக்கு. இந்த கல்வி திட்டம் எப்படி எடுத்து புரிய வைக்கணும்? கல்வியை குறை சொல்ல தேவையில்லைங்க. பட் ஆனா அந்த கல்வியை எப்படி நாம அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. சரிங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இக்காலகட்டத்தில் தனி மனிதனை சரிப்படுத்தணும், தனியார் நிறுவனத்தை சரிப்படுத்தணும், ஆசிரியர் பெருமக்கள், அரசாங்கம் இதை குறை சொல்லாம ஒரு இளைஞர்கள் கையில எடுத்துக்கணுங்க. திட்டம் தீட்டணும். ஒரு தெருவுக்கு 5 பேர் நம்ம இருக்கோம் அப்படின்னா 10 12 படிச்சவங்க, அதுக்கு மேல படிச்சவங்களும் எடுத்துக்கலாம், டிகிரி இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன், என்னால முடிஞ்ச சிறு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க என்ன உதவியா கொடுக்குறாங்களோ அது எனக்கு ஒரு பாக்கெட் மணியா வச்சுக்கிறேன் அப்படின்றது வரணும். அதுக்குன்னு ஒரு தொகையை நிர்ணயிச்சிடக்கூடாது. இல்ல இந்த கிளாஸ்ல எடுத்துறேன், அதனால எனக்கு காசு கொடுங்க அப்படின்னா அதுவும் வியாபாரம் ஆயிடுங்க. அந்த மாதிரிதான் இப்போ இந்த நிலை எப்படி இருந்த கல்வி எந்த நிலைக்கு வியாபாரமா ஆயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதையும் நாம திரும்பி செஞ்சிடக்கூடாது. நீங்க ஒரு முன் உதாரணமா இருந்தா உங்களின் தலைமுறை உங்கள் வழி பின்தொடரும். அதை விடுத்து பண மோகம், காதல் மோகம், பொருட்கள் மோகம், மயக்க பொருட்களின் மோகம், வீணாக நேரம் கழித்தல், மெசேஜ், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சினிமா, சோம்பேறித்தனம், ஸ்லீப், எப்ப பாரு எனக்கு நேரம் கிடைச்சா தூங்கணும், எனக்கு எதற்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, நான் சும்மா இருந்தா போதும், லேசினஸா இருக்கிறது, இதெல்லாம் இல்லாம பிறகு திறமையானவர்களை எடுத்துட்டு வரணுங்க. விலை குறைந்த விழிப்பு நிலை, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஒற்றுமை இருக்கணும், நேரம் தவறாமை, இப்படி செய்ய என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவேகானந்தா ஞானி விவேகானந்தா கண்ட கனவு, அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு, வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் கண்ட கனவு நிறைவேறும். ஆக இந்த கல்வி எங்க இருந்து ஆரம்பிச்சோம், எப்படி எல்லாம் படிப்படியா இந்த நிலையில எந்த நிலைக்கு வந்துட்டு இருக்கு, இனி வரும் காலங்களை எப்படி ஆபத்தா முடியும், இதை எப்படி மாற்றி அமைக்கணும்ன்றத தயவு செய்து ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கவனத்திற்கு வரணும். பெற்றோர்கள் கவனத்திற்கு மட்டும் வந்தா பத்தாது, தன்னுடைய குழந்தைகள் படிக்கும் பொழுது என்ன படிக்கிறாங்க, என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு என்னால என்ன புரிய வைக்க முடியும். சரி, சப்போஸ் எனக்கு கல்வி இல்ல, அக்கம் பக்கத்துல தயவு செஞ்சு பணத்துக்கு மோகத்துல போய் வேற இடத்துல சேர்த்து விட்டு கஷ்டப்படாதீங்க. பெரியவங்க படிச்ச பிள்ளைகளை வச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச கல்வியை படிக்க வைங்க. பிடிக்காத கல்வியை தயவு செஞ்சு படிக்க வைக்காதீங்க. கல்வியுடைய ரகசியம் இன்னும் தொடர்ந்துனே போலாம். நேரம் குறைவா இருக்கிறதுனால எனது உரையை இத்துடன் முடிவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் கர்நாடகா WCC அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். கல்வியின் தோற்றம், கல்வியின் இன்றைய நிலை, சுவாமிஜியின் பண்பாட்டு கல்வி பற்றிய நிறைய சிந்தனைகளை பகிர்ந்தீர்கள். மேலும் கல்வியின் மூலம் எவ்வாறு ஒரு சமுதாய சீர்திருத்தத்தை இளைஞர்களே ஏற்படுத்தலாம் என்றும் விளக்கினீர்கள். மிக்க சிறப்பான உரை. நன்றி. ஆமா, தற்போது கேள்வி பதிலுக்கான நேரம். அன்பர்கள் தங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். கேட்க விரும்புபவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டனை ஆன் செய்யுங்கள். கேள்விகளுக்கு நீங்கள் தயாராவதற்கு முன்பாக இன்றைய அறிவிப்புகள்.
இன்று மாலை கன்னட மொழியில் நிகழவிருக்கும் நிகழ்ச்சிகள் 4:15க்கு 9 மைய தவம், 4:55க்கு 108 முறை உலக அமைதி வாழ்த்து, ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அகிம்சோ பரமோ தர்மா என்ற தலைப்பில் உரையாற்ற இருக்கிறார். மேலும் நாளை மாலை 4:55க்கு ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் நரசம்மா அவர்கள் த வேல்யூ ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார். மேலும் நாளை மதியம் 2:30க்கு தமிழில் ஸ்கை ப்ரொஃபசர் கௌரி அம்மா அவர்கள் அறிந்தது இறை மலர்ந்தது அன்பு என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறார்கள். மீண்டும் கேள்வி பதிலுக்கு வரலாம். புலவர் நடராஜன் ஐயா அவர்கள் ஹேண்ட்ரைஸ் பட்டன் ஆன் செஞ்சிருக்காங்க. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்றைய பொதுமக்கள், மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை சிறப்பாக தொகுத்து சொல்லி இருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. உங்க வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக நாகராஜ் ஐயா அவர்கள் இணைப்பில் இணைந்துள்ளார். ஐயா, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா நாகராஜ் ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வியை கேட்கலாம்யா. வாழ்க வளமுடன். ரெண்டு பேருக்கும். அதாவது அந்த கல்வியை பத்தி சொல்லும் பொழுது ரெண்டு ஆழமா குறிப்பிட்டாங்க. ஒரு தாத்தா பாட்டி அல்லது அப்பா அம்மா கூட ஒரு மரத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு அதனுடைய வளர்ச்சி என்ன, அதனுடைய பிளஸ் என்ன, அதெல்லாம் பிள்ளைகளுக்கு பிராக்டிக்கலா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த கருத்து சொல்லி கொடுத்தீங்க. அதே போல பிள்ளைகள் இந்த டிவிலையும் மொபைல்லையும் நேரத்தை வீணாக்காம சில நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை புகட்டலாம் அப்படின்னு சொல்லி நேரத்தை பயனுள்ளதா ஆக்கிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ரொம்ப சிறப்பு. அதாவது கல்வி மைனஸ் பிளஸ் ரெண்டையும் அழகா தெளிவா கொடுத்துட்டீங்க. இன்னும் சொல்ல போனா கல்வியினுடைய தோற்றம் எல்லாமே சிறப்பா இருந்தது. இதை பயன்படுத்தி எல்லாரும் நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அவருடைய கருத்தும் இதுதான். வாழ்க வளமுடன். அவருடைய சேவை மேலும் தொடரட்டும். வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள். மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து பாலாஜி அவர்கள் சென்னையிலிருந்து, நீங்க உங்க கேள்விகளை கேட்கலாங்க. பாலாஜி அவர்கள் கேக்குதுங்க, நீங்க கேட்கலாம், உங்க கேள்வியை கேட்கலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க கல்வி விஷயம் பத்தி. அப்புறம் கல்வி கண் போன்றது கூட சொல்லுவாங்க, நீங்க சொல்லவே இல்லை. கல்வி இருந்தா கண் இருந்தா பார்க்க முடியும், கல்வி இருந்தா எல்லா உலகத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு அது மாதிரி கல்வி கண் போனது கூட சொல்லுவாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க பசங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஞானம் இருக்குமா? நம்ம சொன்னா நமக்கு தெரியும் போன்றாங்க. நான் சொன்னா டாடி ஒரே வார்த்தையில அதுக்கு என்ன பண்றது சொல்லுங்க. வணக்கம். அம்மா வாழ்க வளமுடன். தேசியமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். கேக்குதாம்மா? மீண்டும் கேட்க முடியுங்களா சார்? அம்மா உங்களுடைய வாய்ஸ் எனக்கு சரியா கேட்கலைங்க. ஆமாங்க அம்மா. அவரு என்ன ஐயா, ஒரு நிமிஷம் நான் சொல்லலாங்களா? பாலாஜி அவர்கள் இப்ப இருக்க குழந்தைகள் ஞானம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. சரிங்க. நம்ம ஏதாவது கேட்டா கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அத நம்ம எப்படி கையாள்வதுன்னு கேக்குறாங்கம்மா. கண்டிப்பாங்க. முதல்ல
அந்த ஐயா நான் உங்க கொஸ்டினுக்கு தான் பதில் சொல்றேங்க. அந்த குழந்தைங்கள பேச விடுங்க. பேசின அந்த வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டு எனக்கு எல்லாம் தெரியும்ன்றாங்க இல்லைங்களா, அதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த விஷயத்த நீங்க மறுபடியும் அதுக்கு தெளிவா சொல்லணுங்க. சரிப்பா, உனக்கு தெரியும் சொன்ன இந்த விஷயத்த, பட் ஆனா இதுல நீ தவறு சொல்லியிருக்க, இதையே நீங்க இப்படி செஞ்சு பாத்தீங்கன்னு அது வந்து நல்லதா முடியும்ன்றது நம்ம நேரம் கொடுத்தாங்க தான் சார் அவங்க வந்து மாற்றம் ஏற்படும். ஐயா நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா உங்க இணைப்பு கொஞ்சம் சவுண்ட் அதிகமா இருக்குங்க. இணைப்புல இப்பதான் கொஞ்சம் கிளியரா கேக்குது. சொல்லுங்க ஐயா. அதான் எது கேட்டாலும் அவங்க தெரியும். நம்ம அவருக்கு அப்புறம் என்ன அட்வைஸ் பண்ண சொல்லுங்க. இல்லைங்க, அவங்க தெரியும் சொல்றாங்க இல்லைங்களா, எந்த வயசா இருக்கட்டும்ங்க, அந்த வயசுக்கு நாம முதல்ல இறங்கணுங்கய்யா. ஏன் அப்படின்னா அவங்க தெரியும் சொன்ன விஷயத்த முதல்ல அவங்க கரெக்டா தெரிஞ்சிருக்காங்களான்னு நாம தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம நேரம் கொடுக்கறதுல அவங்க அப்படி சொல்றாங்க, பரவாயில்ல, என் பேச்சு அவங்க கேட்க மாட்டேன்றாங்கன்ட்டு முதல்ல நாம தோல்வியை தழுவக்கூடாதுங்க. ஆமாவாப்பா, உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து நாம அதை கேட்கணுங்க. இந்த விஷயத்த எனக்கு தெளிவா புரிய வைப்பான்னு. அடுத்த வாட்டி 2 வாட்டி செஞ்சீங்கன்னு 3வது வாட்டி அவங்களுக்கே தெரிய வரும். ஓ எனக்கு தெரியல, இததான் நான் அறக்குறையமா தெரிஞ்சு வச்சுன்னு தெரியுதுன்றேன்னு. சரிங்களாயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பொறுமையாக பதில் அளித்தீர்கள், நன்றிமா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்யலாம். சரிங்கம்மா. நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வதற்கு முன்பாக கல்வியின் ரகசியம் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்றிய ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்களை மன்ற முறைப்படி வாழ்த்த கடமைப்பட்டுள்ளோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்துவிடலாம். தவம் மற்றும் சிறப்புரையாற்றிய ஜெயஸ்ரீ விஜயகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய ஆத்ம சங்கம நிகழ்ச்சிக்காக இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மனவளக்கலை அன்பர்கள் அவர்களின் குடும்பங்களும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தவ மையங்கள், மனவளக்கலை மன்றங்கள், அவற்றின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சி நடைபெற உறுதுணையாக இருக்கின்ற உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அவர்கள் வாழ்க வளமுடன். உங்களிடமிருந்து விடைபெறும் முன்பாக உலக நல வாழ்த்து. நாளை மீண்டும் 2 மணிக்கு இறையோடு இணையலாம், வாருங்கள். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.